அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்ம இப்போ சில நாட்களாக ரசவாத கலையில் உள்ள நாகக்கட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். ரசவாத கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த குறுமருந்து எந்த உலோகத்தை மட்டமான உலோகத்தை உயர்ந்ததாக மாற்றுகிறதோ அதே போல் நம்ம உடம்பையும் மாற்றும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிட்டு வரோம். அதுதான் உண்மை. அந்த ரசவாத கலையில் அதிகமாக பங்கு வகிக்கிறது நாகக்கட்டு. அந்த நாகக்கட்டு மருந்து நம்ம உயர்ந்த முறையில் தயாரித்து சாப்பிட்டோம்னா என்னென்ன செய்யும்லாம் சொல்லிட்டோம். நம்ம புக்கை பார்த்துலாம் சொல்லலை. நான் மருந்து சாப்பிட்டு அந்த அனுபவத்தை தான் சொல்லிட்டு வரேன். அதே ஒரு நண்பர், நீங்கள் போலீஸ் துறைக்கெல்லாம் மருந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தார். எல்லோரையும் பகையாக நினைக்க வேண்டாம். எல்லா துறையில் உள்ளவங்களும் ஒரு சில தவறு நடக்கத்தான் செய்யும். அதை அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த மருந்து சாப்பிட்டதுனால அவங்க எந்த தவறுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் துறை நண்பர்கள் அத்தனை வரையும் நிறைய பேரை நான் தெரிஞ்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கலாம் நம்ம அதையும் உணரணும். ஒரு டிராஃபிக் போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வெயிலுக்குள்ளே எவ்வளோ சிரமப்படுறாங்க. தண்ணி தாகம் இல்லாமல், பசி இல்லாமல், அந்த 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 ஏக்கமெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ இந்த மருந்து சாப்பிட்டவங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், 100க்கு 100 அவங்க எவ்வளோ வெயிலுக்குள்ளே நின்னாலும் சரி அவங்களுக்கு சூடு பிடிக்காது. தண்ணி தாகமே இருந்தாலும் சரி தாகம் அவங்களுக்கு குறையும். அவங்களுக்கு களைப்பு உண்டாகாது. அதுக்கு தான் அந்த மருந்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி கோயில் திருவிழாவுக்கு பாதுகாப்பு அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறத விட மலைப்பகுதியில் கோயிலெலாம் இருக்குது. இங்கே ஊருக்குள்ளே உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். மலைப்பகுதியில் உள்ள கோயிலில் எல்லா வசதியும் இருக்காது. அப்போ அங்கேயும் அந்த வெயில், மழை, அந்த தண்ணி தாகத்தெல்லாம் அவங்களே அங்கேயும் பொருட்படுத்த வேண்டியிருக்கு. இந்த மருந்து சாப்பிட்டவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் அவங்களுக்கு நம்ம அதை சொன்னோம். அது மாதிரி இந்த போலீஸ் துறையில் உள்ளவங்க நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. சிம் போன்ற விளையாட்டு போட்டியில் சிம்மில் போய் கலந்துக்கிட்டு போட்டியிலலாம் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும்னு நினைக்காங்க. அப்போ அதனால தான் விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மருந்து அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு, அதாவது 20 நாள் சாப்பிட்டாலே போதும், சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளவு நாளும் சரி, இன்றைக்கி 50 கிலோ வெயிட்டு தூக்குதவங்க ஒரு வாரத்தில் 100 கிலோ தூக்குனாதான் இந்த மருந்து உண்மை. அதே மாதிரி எவ்வளோ வெயிலுக்குள்ளே போனாலும் சரி அவங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடாது அப்படின்னா தான் இந்த மருந்து உண்மை. அவங்களுக்கு வெயிலுங்கிறதே தெரியவே தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் எங்கள் வீட்டில் நம்ம வைத்தியசாலையில் ஃபேன் போடாமல் தான் உட்காந்துருக்கேன். தியானம் பண்ணும்போது 1/2 மணி நேரம் தியானம் பண்ணும்போது கால் வலிக்குது. இப்போ 1 மணி நேரம்னாலும் சொல்லி வலிக்காது, கொசு கடிக்காது. ஏன்னா தியானத்தில் ஒரு கொசுக்கடி பெரிய ஒரு தொல்லை. அதே மாதிரி தான் போலீஸ் துறை உள்ளவங்களுக்கும் நைட் டியூட்டி போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட் உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு அந்த கொசு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த கொசு கடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுறது அவங்களுக்கு 4 நாள் மருந்துலேயே கொசு துப்புரா கடிக்காது. அப்போ நம்ம தியானத்தில் பண்ணும்போது வாசி யோகம் நல்லா போகுது. அதாவது பல மடங்கு வாசியை உள்ள விட்டு போகுது. அதனால தான் சித்த வித்தியார்த்திகள் அவங்க இந்த மருந்து செய்கிறவங்கள உணர்வாங்க. அப்போ வாசி நல்லா போகுதுனாலேயே டிபி, ஆஸ்மா நோயை குணப்படுத்துது, விந்தை கட்டுப்படுத்துது, குளிர்ச்சிப்படுத்தி, அதே மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுனால தான் இது கட்டு மருந்து, நம்ம உடம்பையும் கட்டுது. அதனால் நமக்கு இந்த மருந்து ஒரு அற்புதமான மருந்து.
எந்த ஒரு காயகல்ப மருந்தும் தயாரிச்சிருந்தாலும் தயாரித்தவங்களும் சாப்பிட முடியாது. வெளியில் எல்லாருக்குமே கிடைக்காது. இந்த பிரபஞ்சம் அவனுக்கு யார் யாருக்கு இந்த மருந்து கொடுத்து வச்சுருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய விதி தான். இந்த மருந்து யார் யார் செய்யணும், யார் யாருக்கு கிடைக்கணும், யார் யார் சாப்பிட்டு பலன் வரணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்து விதி. அதனால் நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். எல்லா துறையிலையும் எல்லா வித கஷ்டங்களும் இருக்குது. நம்ம எல்லாரோடையும் பழகிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க கஷ்டத்தை அனுசரித்து இப்போ இராணுவத்துறைன்னு எடுத்துட்டோம்னா நம்ம நாட்டுக்காக எவ்வளோ போராடுதாங்க. அது மாதிரி பேரிடர் இயக்கம், அதாவது புயல் மழை பெஞ்சிருக்கும் போதெல்லாம் போலீஸ் துறை, இராணுவத்துறை, பொதுமக்கள் எத்தனை பேரும் எவ்வளவு சிரமமெல்லாம் படுதாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த சிரமம்லாம் இந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தூசி மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்காது. அதுக்காக இந்த மருந்தை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம். இன்னும் அந்த மருந்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.